சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆவணி மாதம் 18ஆம் நாள் செப்டம்பர் 3 புதன்கிழமை. ஏகாதசி திதி இன்னைக்கு புதன்கிழமை இருக்கு, ஏகாதசி இருக்கு. அப்போ பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி தரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். நல்ல அற்புதமான ஒரு பலன்கள் கொடுங்க. இன்று முழுவதும் பூராட நட்சத்திரம். பூராடம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். இப்போ மகாலட்சுமி வழிபாடு, பெருமாள் வழிபாடு பண்ணும்போது மகாலட்சுமி வழிபாடு பண்ணுவோம் இல்லையா? அப்போ எதிர்பாராத ஒரு தனலாபம் எல்லாருக்குமே கிடைக்கும். இன்று முழுவதுமே அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரைக்கும், மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரமா பால் சாப்பிட்டு போங்க. மேஷம், தந்தையின் மூலமாக அரசாங்கத்தின் மூலமாக நல்ல ஒரு தொழில் வாய்ப்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழல்கள் அமையும். அப்ப அதாவது நீங்க ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க. அப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவர்களுடைய நண்பர்கள்ட்ட சொல்லி உங்களுடைய வேலை வாய்ப்பிற்காக சில உதவிகள் எல்லாமே பண்ணுவாங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து வேலை வாய்ப்புக்கான அழைப்புகள் இன்று வரும். தாயின் மீது பாசம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மிதுனம், முயற்சிகளின் மூலமாக பிரச்சனைகளில் இருந்து விலகி கொள்ளக்கூடிய ஒரு நாள். ஏதாவது ஒரு தொந்தரவுங்க, ஏதாவது ஒரு பிரச்சனைங்க அப்படிங்கிறப்போ உங்களுடைய திறமை நீங்க தான் வெளிப்படும். சரிங்களா? அந்த பிரச்சனைக்கு, அந்த விஷயத்துக்கு நான் காரணம் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப அழகா நிரூபிச்சிருங்க. இன்னைக்கு சில நேரத்துல நம்ம செய்யாத ஒரு விஷயத்துக்காக நம்ம மேல ஒரு பழி வந்துடும் இல்லையா? அது மாரியே சில விஷயங்கள் வரும். எதிரிகள் மூலமாக தொல்லைகள் இருக்கு. இன்று ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் சந்திராசம் இருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரங்க கவனமா எல்லா வேலையும் பாருங்க. துர்க்கை வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மிதுனம், பேச்சுவார்த்தையின் மூலமாக கூட்டு தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். நீங்க சின்ன ஒரு பிசினஸ் பண்ணா கூட செஞ்சாங்க, ரொம்ப அழகா பேசுவீங்க. வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் ரொம்ப அழகா பேசுவீங்க. இதன் மூலமாக தொழிலில் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். ஒரு பிசினஸ் சம்பந்தமா ஒரு மீட்டிங் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே கூட ரொம்ப அழகா பேசுவீங்க. நீங்க வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப தெளிவா பேசுவீங்க. நண்பர்களுக்காக பல விதங்கள் உதவிகள் செய்யக்கூடிய ஒரு நாள். குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கடகம், தொழிலுக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு நாள். வியாபாரத்திற்காக கடன் வாங்கலாமான்னு சில முயற்சிகள் எடுப்பீங்க. அந்த முயற்சிகளில் வெற்றிகள் தேடி வரும். சரிங்களா? ஆனால் இன்று முழுவதுமே உடம்பும் சரிதான், மனசும் சரிதான், சுறுசுறுப்பா தெளிவா அழகா எல்லா வேலையும் பார்ப்பீங்க. உங்களுடைய ஆளுமை திறமை வெளிப்படக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். சிம்மம், சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று பூர்வீகம் சார்ந்து ஒரு விரயம் ஒன்று இருக்கு. ஓகேங்களா? பூர்வீக சொத்துல ஏதாவது ஒரு விஷயம் நீங்க விட்டு கொடுத்தாதாங்க இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சில விஷயம் இருக்கு இல்லையா? அதுமாரி வந்ததுன்னா தாராளமா விட்டு கொடுத்துருங்க, நல்ல விஷயமா நடக்கும். அதே நேரத்தில் தொழில சில முதலீடுகள் எல்லாமே பண்ணுவீங்க. மனதிற்கு மிக மிக இனிமையான ஒரு நாள். மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கன்னி ராசிக்காரர்களுக்கு தொழிலில் வியாபாரத்தில் லாபங்கள் தேடி வரக்கூடிய ஒரு நாள். நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். பதவி உயர்வு உண்டு. அதே நேரத்துல நீங்க ஒரு டிரான்ஸ்ஃபருக்காக எழுதி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை சார்ந்த நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான சூழல்கள் இன்று அமையும். பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். துலாம், தொழில் சார்ந்த முயற்சிகள். தொழில லாபத்தை நம்ம பார்க்கணும். தொழில வேற லெவல்ல கொண்டு போகணும். அதற்கான முயற்சிகள் எடுப்பீங்க. தொழில் சார்ந்த ஒரு ஒப்பந்தங்கள் இருக்கு, ஒரு இடமாற்றம் இருக்கு. ஆபீஸே கூட இடம் மாத்தலாமா அப்படிங்கிற ஒரு முயற்சிகள் இறங்குவீங்க. நம்ம ஒரு ஆபீஸ் அவசரப்பட்டு ஒரு இடத்துல வச்சுட்டோம். அங்க பாத்தீங்கன்னா பப்ளிக், அதாவது முக்கியமான நபர்கள் வர முடியாம ஒரு இடமா இருக்கு. இப்படி சிறு சிறு சங்கடங்கள் இருக்கு. அப்ப அலுவலகத்தை மாற்றக்கூடிய முயற்சியில் இறங்குவீங்க. அம்மன் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். விருச்சிகம், ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் மனம் ஈடுபடும். ஓகேங்களா? அரசாங்கத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய பேச்சுவார்த்தையின் மூலமாக, திறமையான பேச்சுக்களின் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மிக மிக ஒரு சிறப்பான ஒரு நாள் என்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். தனுசு, தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு மனசுல குழப்பங்கள் இருந்துட்டே இருக்குங்க. எப்பயுமே பாக்குற வேலையா இருந்தாலும் சரிதான், இல்ல புதுசா ஒரு வேலை இருந்தாலும் சரிதான், இது எப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம்னு ஒரு குழப்பங்கள் இருந்துட்டே இருக்கும். நீங்க ஒரு ஆசிரியரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ரெகுலரா எடுக்கிற பாடங்கள் தான், அந்த எடுக்கக்கூடிய ஒரு பாடங்களே உங்களுக்கே சிறு குழப்பங்கள் இருக்கும். இருந்தாலுமே இன்று முழுவதுமே நீங்க சுறுசுறுப்பா எல்லா வேலையும் பார்ப்பீங்க. திறமைகள் வெளிப்படும். திறமையின் மூலமாக இந்த குழப்பத்தை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நாள். பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மகரம், கூட்டு தொழில் சார்ந்த ஒரு விரயம் இன்னைக்கு இருக்குங்க. நீங்களும் நண்பர்கள் கூட்டு தொழில் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல பாத்தீங்கன்னா ஒரு சிறு விரயம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. நண்பர்களுக்காக சிறு விரயங்கள் இருக்குது. நண்பர்களுக்காக சில செலவுகள் பண்ணுவீங்க. வீட்டுல இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை துணைவிக்கோ வாழ்க்கை துணைவருக்கோ சில விஷயங்கள் எல்லாமே பண்ணுவீங்க. தொழில முதலீடுகள் செய்யக்கூடிய ஒரு நாள். மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கும்பம், தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த லாபத்துல இன்னைக்கு கொஞ்சம் குறைவா தாங்க இருக்கும். சரிங்களா? இந்த அளவுக்கு லாபம் நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா? அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைவா தான் இருக்கும்.
எதிரிகளுடைய சிறு சிறு பிரச்சனைகளை வந்து சந்திப்பீங்க. அந்த விஷயத்திலுமே நீங்க ரொம்ப அழகா பேசி அதுல இருந்து வந்து வெளில வந்துருவீங்க. இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மீனம், மீன ராசிக்காரர்களுக்கு வந்து இன்று முழுவதுமே மனசு முழுக்கலுமே தொழில் சார்ந்த ஒரு எண்ணங்கள் இருந்துட்டே இருக்குங்க. தொழில் தான் நமக்கு முக்கியம். ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், வியாபாரத்தில் லாபத்தை ஈர்க்கிறது என்ன பண்ணும், அதை சார்ந்த முயற்சிகள் எடுப்பீங்க. அதுலயுமே பார்த்தீங்கன்னா வெற்றிகள் தேடி வரும். மனசுல ஒரு சிறு சிறு கவலைகள் இருந்தா கூட குழந்தைங்க மீது வந்து இன்னைக்கு அதிகமான பாசத்தை பொழிவீர்கள். குழந்தைகளுக்கு தேவையான விஷயத்தை எல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை சிம்மம் ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.